சில கலைஞர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்பட வைப்பார்கள். அவர்களுடைய படைப்பால், அவர்களுடைய வேகத்தினால், அவர்களுடைய ஆற்றலினால், இப்படி பல விதங்களிலும் சில பல கலைஞர்களை பார்த்து நாங்கள் பொறாமைப்படுகின்ற சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பொறாமை ஆக்கப்பூர்வமானதாக இருக்க வேண்டும், போட்டி போடுவதாக இருக்க வேண்டும். கலைப்படைப்பிலே தனிப்பட்ட ரீதியிலோ தனித்துவமாகவோ ஆளுமை வளர்ச்சியில் தாக்கம் செலுத்துவதாகவோ இருக்கக்கூடாது. அப்படி நம்மில் பலர் பார்த்து பொறாமைப்பட்ட ஒரு கலைஞராக இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் சசிகரன் ஜோ அவர்கள் இருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக ஒரு பாடலை வெளியிடுவதற்கு அல்லது ஒரு குறும்படத்தினை வெளியிடுவதற்கு எந்தெந்த விதங்களில் எல்லாம் எவ்வளவு சவால்களுக்கு முகம் கொடுத்து எவ்வளவு ஏச்சுக்கள் பேச்சுக்கள் எவ்வளவு வேதனைகளை தாங்கி அந்த படைப்பை வெளிக்கொணர வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அடுத்து 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 எதிர்பார்க்காத நேரங்களிலே உடனடியாக தன்னுடைய படைப்புகளை அதனடியாக வெளியிடுவதிலே ஒரு தனித்திறமை கொண்டவர் சசிகரன் ஜோ அவர்கள். அதில் சிறப்பாக முக்கியமாக நாம் குறிப்பிட வேண்டும், ஒரு இயக்குனராக, ஒளிப்பதிவாளராக, ஒரு படத்தொகுப்பாளராக, ஏன் இப்பொழுது பிரியனுக்கு போட்டியாக ஒரு இசையமைப்பாளராக, இப்படி பல்வேறு விதங்களிலே பல உருவகங்களை தன்னுள்ளே கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற சசிகரன் ஜோ மிகுந்த ஆளுமை மிக்கவர். உண்மையில் இது சாதகமாகவும் இருக்கும், சில நேரங்களிலே பாதகமாகவும் இருக்கும். சாதகமாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு இயக்குனர், ஒரு ஒளிப்பதிவாளராக இருக்கிற பொழுது தனக்கு இதுதான் தேவை, இப்படித்தான் தேவை என்பது இலவாக தீர்மானித்து விடுவார். படத்தொகுப்பிலும் அவற்றை கவனித்து விடுவார். ஆனால் இவை எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக ஒருவரை பார்க்கின்ற பொழுது சில நேரங்களிலே அவர் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே கட்டுப்பட்டு விடுவார். அப்படிப்பட்ட சவாலான சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டித்தான் தனி ஒரு மனிதனாக கூறுவார்கள், எலி அடிப்பதிலிருந்து எலக்ட்ரிசிட்டி வேலை வரைக்கும் ஒருவர் தான் பார்க்க வேண்டும் என்பது போல. அப்படி ஒன் மேன் ஆர்மி, கேப்டன் ஆஃப் தி ஷிப் என்றது போல இந்த பொம்மலாட்டம் திரைப்படத்தினுடைய கேப்டன் திரு சசிகரன் ஜோ அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஒரு சில வார்த்தைகளாக தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்காக. எல்லாருக்கும் வணக்கம். முதலாவதா இந்த மழைக்குள்ளையும் இந்த அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்ப எல்லாருக்கும் நன்றிகள். அதை விட எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு அளவுக்கு மேலே போயிட்டா நடக்கணும் பெருமதி. ஆனால் இங்கே நாங்கள் இறந்தாமல் விரும்பின நான் கூப்பிட்டதுமே ஒரு மறுக்குமே சொல்லாங்க வந்திருக்க கண்ணன் மாஸ்டர், மற்றது கொலின் சங்கல், முதலி அண்ணா எல்லாருமே வந்து எனக்கு அவ்வளோ முன் அனுபவம் இல்லாதான். ஆனால் இந்த கலை ஒன்றுதான் அவங்களும் அந்த மதிப்பை கொடுத்து வந்துட்டாங்கன்னு தெரியும். எந்த அளவுக்கு போனாலுமே நாங்கள் எந்த வழியில வந்தோமோ அதை மதிச்சு நடந்தோம்னா அது எங்களை உயரத்துல தான் தூக்கி வைக்கணும்ன்றதுக்கு என் கண்ணுக்கு முன்னுக்கே முக்கிய உதாரணமாக இருக்கிறது. அதை தவிர்த்து உண்மையில் வார்த்தைகளால் சொல்ல முடியாத பல விடயங்களை அவரது உணர்வுகள் நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த வரிகள் ஒரு படைப்பை உருவாக்குவதற்கு எந்த அளவு தாக்கம் செலுத்துகிறது என்பதை ஒவ்வொரு கலைஞரும் நிச்சயமாக உணர்ந்து கொள்வான். என்று சொன்னால் அந்த படைப்பை உருவாக்குவதற்கு அவர்கள் படுகின்ற பாடு ஏராளம். வெளியிலிருந்து யாரும் எதையும் சொல்லிவிட்டு போகலாம், இது அந்த படம், இது இந்த படம், இந்த படம் அப்படி இருக்கிறது, அந்த படம் இப்படி இருக்கிறது சொல்லிவிட்டு போகலாம். ஆனால் அந்த திரைப்படத்தோடு இயங்குகின்ற ஒவ்வொருவரும் இரவு பகலாக தம்மை எவ்வளவு அர்ப்பணிக்கிறார்கள் என்பதுதான் அங்கு முக்கியமான விடயம். அதுதான் ஒருமித்த அழகான ஒரு படைப்பை எங்களுக்காக வெளிப்படுத்தும். ஆகவே அவருடைய உணர்வு நிலைகளுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்கின்றோம். சசிகரன், நான் நிறைய ரெடியா இருந்தேன். சினிமா வந்து எனக்கு சின்னதுல இருந்தே உயர்ந்தா நான் ஓயல் படிக்கிறதுல இருந்தே இங்க சினிமா, அதாவது இங்க சினிமாண்ட உருவாக்கம் ஆரம்பம் வந்து போறதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து கொண்டிருக்கையே நான் வந்து இதுல வெறும்
பெருசா செய்யணுமா ஒரு முழுநீள திரைப்படம் எடுக்கணும்ன்றதுதான் என் கனவா இருந்தது. ஆனா ஒரு முழுநீள திரைப்படம் எடுக்கிறதுன்றது வந்து ஈஸியா அப்படியே பார்த்துட்டு கடையில பார்த்துட்டு வாங்குற மாதிரி ஒரு விஷயம் இல்லைன்றது நான் இதுக்குள்ள ஃபீல்டுக்குள்ள வந்து ஒவ்வொன்றை படிக்க வெளிக்கிட்ட பிறகுதான் விளங்கினது. நான் ஏற்கனவே நிறைய தடவை படம் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி 2 தரம் ஒரு படம் எடுக்க வெளிக்கிட்டு பாதியிலேயே நின்று அது அப்படியெல்லாம் நடந்திருக்கு. அப்ப அதுக்கு பிறகு நான் இந்த ஃபீல்டே எனக்கு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு வெளியேற நினைச்சேன். அப்படி நினைச்சாலுமே வந்துட்டு எனக்கு இந்த ஃபீல்டு வெளியில போக முடியல. அதால என்ன செஞ்சேன்னா நான் போட்டோகிராஃபியை ஒரு பக்கமா இந்த துறையாகவும் அதை தவிர வேற 2 படைப்புகள்ல வேலை செய்ய வலிக்கிட்டேன். நான் அப்படி வேலை செய்ய வலிக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நிறைய படிக்க வலிக்கிட்டேன். நிறைய 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 எனக்கு நிறையன்னு சொல்லலாதோ இப்பதான் ஒரு அளவுக்கு படிச்சிருக்கிறேன். அதாவது சினிமாண்டா இப்படித்தான் இருக்கும், இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்ட்டு ஒரு படிப்புல எனக்கு வந்திருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு சிறிய கையளவு தான். ஏன்னாண்டா நிறைய நிறைய சாதனைகளையும் நிறைய பல கஷ்டங்களையும் தாண்டி இந்த பிரச்சனைகளையும் நிறைய சாதனைகளை படைச்சிட்டு அவங்களுக்கு முன்னால இருக்கணும். கண்ணன் மாஸ்டரும் கொலின் சங்கரும் முரளி அண்ணா எல்லாம் நிறைய படைப்புகளை படைச்சிட்டு மிக சாதாரணமா இருக்கணும். நான் இந்த நிகழ்வுக்காண்டி அழைக்க போன டைம்ல ஒரு மறுப்புமே சொல்லாம உடனே வாரன் அப்படின்னு சொன்னேன். இத்தனைக்கும் எனக்குமே பெரிய பெரிய முன்னனுபவம்ன்றது இல்லை, பெரிய பழக்கம்ன்றது இல்லை. அப்படி இருந்து அந்த கலைக்காக மதிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். அதுக்கு நான் எத்தனை நன்றி சொன்னாலும் அது தாடாது. இது என்னோட முதல் படைப்பு என்றாலுமே வந்து இதுக்கு நிறைய பேர் ஆதரவு தந்ததாலதான் இந்த இடத்துல நான் இப்ப வந்து நிக்கலுமா கிடக்குது. முதலாவது இந்த படத்துல நிறைய பேரை நடிக்க கேட்டிருந்தேன். அப்ப இது ஒரு நிறைய பேர் நடிக்க கேட்டிருந்த இந்த டைம் எல்லாருமே வந்து எனக்காண்டி டைம் ஒதுக்கி நிறைய வேலைகள் இருந்தாலுமே வந்து அதெல்லாம் டைம் ஒதுக்கி எனக்காண்டி வந்து இந்த படத்தை முடிச்சிருக்கணும். இந்த படம் வந்து முதல் கருவா அடுத்த டைம்ல வந்து நான் பெரிய அளவுக்கு வந்து நிக்குமென்றே நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நடிப்பாங்க, இந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுவாங்க அப்படின்ட்டு. என்னடா உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த யாழ்ப்பாணத்துல வந்து இந்த துறை வந்து அவ்வளோ பெரிய அளவுக்கு முன்னுக்கு வரையில. அதால வந்து எல்லாருக்குமே வந்துட்டு வேற பல வேலை இருக்கு. அப்படி இருந்துமே வந்து இந்த படத்துக்காண்டி லீவ் போட்டு வந்து டைம் ஒதுக்கி தந்தி முடிச்சு தந்தவங்க. அப்படி அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணதாலதான் இந்த இடத்துக்கு நான் வந்து நிற்கக்கூடியதா இருக்கு. அதை தவிர இந்த படத்துல நான் ஒளிப்பதிவும் படத்தொகுப்பும் மற்ற சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் செஞ்சிருக்கிறேன். ஆனா இசையில மட்டும் பெரிய நன்னாட்ட போயிருந்தேன். ஏன்னாடா இப்ப மிச்ச எல்லா துறையுமே வந்துட்டு நாங்க ஒரு யூடியூப்போ இல்லாட்டிய எங்கேயோ தேடலையோ நாங்க கற்றுக்கொள்ள முடியும். ஆனா இசைன்றது வந்து உள்ளுக்குள்ள இருந்து வரும். அந்த உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஞானம் என்று சொல்லுவாங்க. அது இருந்தா தான் அந்த இசையை வந்து வரும். அதை தவிர வந்து நிறைய கதைகள் நினைச்சிருந்தா மருந்து